டியூப் தமிழ் வணக்கம். சில மாதங்களுக்கு முன்னர் இருந்த ஐரோப்பாவை இப்பொழுது காண முடியாமல் இருக்கின்றது. நிலைமை அடிதலையாக மாறியிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரிட்டனில் கூடிய 19 ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு அமைதி படைகளை அனுப்புவோம் என்பது 4 நாட்களில் பகல் கனவாக ஆடியிருக்கின்றது. அணுகுண்டை எடுப்போம் என்கின்றது பகல் கனவாக மாறியிருக்கின்றது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஐரோப்பா தலைமை தாங்கும் என்று கூறியிருப்பதும் பகல் கனவாக மாறியிருக்கின்றது. காரணம் என்ன? இவைகள் எதையும் ஐரோப்பாவினால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் முதலாவதாக ஐரோப்பாவினுடைய பட்ஜெட் என்ன? இந்த பொருளாதாரத்தை தாங்கக்கூடிய நிலையில் ஐரோப்பாவின் பல நாடுகள் இல்லை. கடந்த ஒரு தசாப்தமாக நடைபெற்ற கடுமையான வர்த்தக போட்டியில் ஐரோப்பா பெரிய வெற்றியை பெற முடியாமல் போயிருப்பதும், மேலும் ஐரோப்பா வர்த்தகத்தில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அமெரிக்க அதிபர் 25% வரியை உயர்த்தி இருப்பதும் ஐரோப்பா சொந்த நிற்க முடியாமல் இருக்கின்ற புதிய நெருக்கடியாக இருக்கின்றது. ஒரே நாளில் நிலைமை மாறிவிட்டது என்று போலந்து நாட்டினுடைய அதிபர் டொனால்ட் டஸ்க் கூறியிருக்கின்றார். பெல்ஜியத்தின் தலைநகர் புருசெல்ஸில் நடத்திய மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களிடையே பேசிய பொழுது அவர் கூறிய இந்த கருத்து இப்பொழுது காற்று வாக்கில் பறந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமே ஒரே நொடியில் இதுவும் கடந்து போகும் என்று கடந்து போயிருக்கின்றது என்றால், இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் இருந்த அத்தனை நம்பிக்கைகளும் உடைந்து போக ஒரு நொடி போதியதாக இருக்கின்றது. 27 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இனிமேல் ஆயுத இண்டஸ்ட்ரியை உருவாக்க வேண்டும், மிக வேகமாக தொழிற்பட வேண்டிய சூழ்நிலையை அவசரமாக ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவில் கட்ரினா புயல் வந்த பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் போல இன்று ஐரோப்பிய தலைவர்கள் இந்த புயலுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கின்ற நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் தலை கொடுப்போமாக இருந்தால் நடக்கத்தான் தெரியும், பாரம் சுமக்கத்தான் தெரியும் என்று ஒரு கட்டத்தில் இது பெரிய பிரச்சனையாக மாறும். கொரோனா பேண்டமிக் காலத்தில் மூடியது போல பல விடயங்களை மூட வேண்டிய நிலை. ஆனால் ஐரோப்பா இதிலிருந்து தப்பி பிழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதற்காக தீட்டியிருக்கின்ற திட்டம் இரகசியமான திட்டமாக அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டம் யாரும் அறிய முடியாத திட்டமாகவும் இருக்கின்றது. 2 பெரும் உலக யுத்தங்களை நடத்தி உலகத்தின் மிகப்பெரிய நாகரிக மாற்றங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த ஐரோப்பா இந்த வாரோட்டத்தில் தோற்று போய்விட முடியாது. அதனுடைய வெற்றியையும் முதன்மையையும் நிலை நிறுத்தியே ஆக வேண்டும் என்பது உறங்கி கிடந்த ஐரோப்பிய தலைவர்களுடைய கடைசி நேர முடிவாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மிக மோசமாக அன்றாடம் ஐரோப்பாவிற்கு எதிராக தன்னுடைய முதுகை திருப்பி செல்லுகின்றார். அவரிடமிருந்து ஐரோப்பாவிற்கு எந்த வரவேற்பும் எந்த நேரமும் இல்லை. இதுதான் ஐரோப்பா சொந்த காலில் செல்ல வேண்டும் என்கின்ற கடைசி நேர மணியோசையாக இருக்கின்றது. இப்படி ஒரு சிக்கல் ஐரோப்பாவிற்கு வரும் என்று சென்ற வாரம் வரை ஐரோப்பா நினைக்கவே இல்லை. ஐரோப்பிய தலைவர்கள் லண்டனில் கூடி பேசிய 4வது நாளே உக்ரைன் போர்க்களத்தில் போரிட முடியாது, நேட்டோவினுடைய ஆயுதங்களுடைய மைய கட்டமைப்பு ரகசியங்கள் அமெரிக்காவிடம் இருக்கின்றது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதைவிட பட்ஜெட் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் நாடுகள் என்ன செய்வதென்று தெரியாது தவிக்கின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் எல்லா நாடுகளுக்கும் தலா 150 பில்லியன் யூரோக்களை கடனாக குறைந்த வட்டியில் தருவதாக கூறியிருக்கின்றது. இதை வைத்து ஆயுத இண்டஸ்ட்ரியை வளர்த்தெடுத்து உறுதிபட நில்லுங்கள் என்றும் கூறியிருக்கின்றது. பொருளாதார பற்றாக்குறை உள்ள நாடுகளுக்கு இது உதவியாக அமையும். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகளில் ஒரு நாடு இதை செய்யக்கூடாது என்று தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பாவித்தால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுமே செய்ய முடியாது. இப்படி அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் நட்பாக இருக்கின்ற ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் இதையெல்லாம் செய்தல் கூடாது, இந்த நிதியை வழங்கக்கூடாது, ஐரோப்பாவினுடைய ஆயுத இண்டஸ்ட்ரியை முன்னெடுக்க கூடாது என்று வீட்டோ அதிகாரத்தை பாவித்தால் ஐரோப்பாவினால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே ஹங்கேரிய அதிபரை தூக்கி வீசுவதற்கு ஐரோப்பா தயாராகிவிட்டது. இதேவேளை தெற்கு ஐரோப்பிய நாடுகள் எதற்காக இத்தகைய அவசரம் என்று கேட்கின்றன. வடக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் ரஷ்யாவினால் ஆபத்து உண்டு. ரஷ்யா இனி தாக்கினால் அமெரிக்கா வராது. பால்டிக் பகுதியில் நடைபெறுகின்ற யுத்தத்தை சந்திக்க முடியாது. ஆகவே வடக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கின்ற பிரச்சனையினுடைய பாரதூரத்தை தெற்கு
ஐரோப்பிய நாடுகள் புரியாமல், உதாரணமாக இத்தாலியினுடைய பெண் பிரதமர் ஈலன் மஸ்குடன் செய்து கொண்டிருக்கின்ற பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஒப்பந்தம் அமெரிக்காவை நம்பி மீண்டும் சென்று விழுந்த ஒரு கதையாக இருக்கின்றது. டென்மார்க்கை பொறுத்தவரையில் பெருந்தொகையான ஆயுதங்களை வாங்க தயார், அதுபோல வாங்குவதற்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் தயாரில்லை. ஏற்கனவே பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து தனித்து போய்விட்டது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற 27 நாடுகளில் பிரான்சிடம் மட்டும்தான் அணுகுண்டுகள் இருக்கின்றன. பிரான்சிடம் மட்டும்தான் சர்வதேச ரீதியான அணுசக்தி உலைகளை மாற்றியமைக்க கூடிய இரகசிய கட்டமைப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே பிரான்ஸ் சக்தி மிக்க ஒரு நாடாகவும், இந்த நிலையில் ஐரோப்பாவிற்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய தலைவராகவும் பிரான்சில் இருக்கும் சிறிய நெப்போலியன் ஆகிய எமானுவேல் மேக்ரோங் தலைமை தாங்க போகின்றார். அவர் தன்னுடைய நாட்டில் இருக்கும் அணுகுண்டுகளை ஐரோப்பா முழுவதும் பரவலாக்கம் செய்யலாம் என்று கூறியிருக்கின்றார். போலந்து நாட்டினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரஸ்க் இதை வரவேற்றிருக்கின்றார். உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஐரோப்பிய தலைவர்களும் இதை வரவேற்கின்றார்கள். ஆனால் காலம் எவ்வளவு எடுக்கும் என்பது தெரியவில்லை. பிரான்ஸ் தன்னுடைய அணு ஆயுதங்களை நவீனமயப்படுத்த சொல்லிவிட்டது. அதேவேளை ஐரோப்பா கண்டத்திற்கான புத்தம் புதிய அணுகுண்டுகளை தயாரிக்க வேண்டிய தேவை இருப்பதையும் எமானுவேல் மேக்ரோங் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆகவே ஐரோப்பாவில் மூடி வைக்கப்பட்டிருந்த பணப்பட்டி எல்லாம் ஆயுத தொழிற்சாலைகளுக்காக திறந்து விடப்பட வேண்டிய நிலையும், ரிசர்வ் பணம் எல்லாம் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கின்றது. இது டொனால்ட் ட்ரம்பினால் உருவாகி இருக்கின்ற மாற்றமாகும். பல ஐரோப்பிய நாடுகள் அணுகுண்டு பரவலாக்கம் தேவையா என்று கேட்டிருக்கின்றன. இப்போது இருக்கின்ற பாரதூரமான நிலையில் வேறு வழி இல்லை என்று அவர்களுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் எமானுவேல் மேக்ரோங்கினுடைய இந்த சிக்னல் மேக்ரோங் தலைமையில் ஐரோப்பா மீண்டெழப் போகின்றது என்பதன் அடையாளமாகவும் கருதப்படுகின்றது. டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்டே ஃபிரெடரிக்சன் இதை நிராகரிக்கவில்லை. விரைவாக எட்டி தொட வேண்டும் என்பதே அவருடைய கவலையாக இருக்கின்றது. போலந்து நாட்டினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரஸ்க், நாங்கள் வெற்றி பெறுவோம். 40 வருடங்களுக்கு முன்னர் சோவியத் ரஷ்யா ஆயுத உற்பத்தியில் ஐரோப்பாவுடன் போட்டியிட்டு தோல்வியடைந்தது. அதுபோன்ற தோல்வியை அவர்களுக்கு வழங்குவோம். எனவே ஐரோப்பாவின் அத்தனை ஆயுத இண்டஸ்ட்ரிகளும் மிக விரைவாக உற்பத்தியை ஆரம்பிக்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்யாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆயுத தொழிற்சாலைகள் 24 மணி நேரங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இனி ஐரோப்பாவும் 24 மணி நேரங்கள் இயங்க போகின்றன. ஆனால் இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அமெரிக்கா ஒரு நாடு, ரஷ்யா ஒரு நாடு, சீனா ஒரு நாடு, ஐரோப்பா 27 நாடுகளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய உற்பத்தி மிக வேகமாக இருக்கும் என்றும் தாம் வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையும் தலைவர்கள் மட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. நமக்கு எதிரில் இருப்பது புட்டினின் ரஷ்யா. அதை தடுக்க டொனால்ட் ட்ரம்ப் வரமாட்டார், நாம் தான் தடுக்க வேண்டும் என்பது ஐரோப்பாவினுடைய முடிவாகும். ஐரோப்பிய வரலாறு மிக மிக முக்கியமான ஒரு இடம் நோக்கி சூழ் கொண்ட மேகமாக திரும்பி இருக்கின்றது. இன்றைய நவீன போர் என்பது ஆயுத உற்பத்தியே போரின் வெற்றியாக இருக்கின்றது. குண்டுகளை எதிரியற்ற நிலை என்ற இடம் இல்லாமல் ஒரு நாடு முழுவதும் முற்றாக வீசி அழித்தொழிப்பதன் மூலமாக வெற்றியை பெறலாம் என்கின்ற செய்தியை இஸ்ரேல் காசாவில் செய்து காட்டி இருக்கின்றது. ரஷ்யாவினால் உக்ரைனை முற்றாக அழிக்க முடியவில்லை. அவ்வளவு தூரம் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியவில்லை. ரஷ்யாவையும் அழிக்க உக்ரைனால் முடியவில்லை. அந்த அளவு தூரம் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியவில்லை. எனவே ஆயுத களஞ்சியங்களுடைய வற்றுகையும் ஆயுதம் இல்லாத நிலையும் போரில் இறுதி தோல்வியை ஏற்படுத்தும் என்பதுதான் இன்றுள்ள கடைசி போராக இருக்கின்றது. இந்த ஆயுத பற்றாக்குறை வராமல் இருப்பதை பார்த்து கொண்டால் இந்த போர்களை தாக்குப்பிடித்து ஒரு நாட்டின் மீது தாறுமாறாக குண்டுகளை வீசுவதன் மூலமாக இறுதி வெற்றியை பெறலாம் என்கின்ற அந்த போர்க்கள யுத்தி நோக்கி ஐரோப்பாவும் நகர ஆரம்பித்திருக்கின்றது. இது எங்கு சென்று முடிய போகின்றது? மக்கள் ஏழைகளாக போவதும், போர்களை நடத்துவோர் கோழைகளாக போவதும், ஆயுதங்களே அனைவரையும் ஆட்சி செய்வதும் ஆகிய 21ஆம் நூற்றாண்டிற்கு உள்ளே உலகம் திரும்பி இருக்கின்றது. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.